வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த பொங்கல் பரிசு தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுபான உரிம கட்டணம் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த பொங்கல் பரிசு தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புக்கு ரேஷன் கார்டுக்கு 750 ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகளை குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஈடுபட்டது. கவர்னர் நிதித்துறையின் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பியது. இந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று ஒப்புதல் அளித்தார். அதைத் தொடர்ந்து அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கூறுகையில், மொத்தம் 3.44 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்படும். இதன் மூலம் அரசுக்கு 25 கோடி ரூபாய் செலவாகும் என்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுபான உரிம கட்டணம் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று இரவு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் கூடியது. அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணன்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் பங்கேற்றனர். பெங்கால் புயலுக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு தலா ரூபாய் 5000 நிவாரணம் தந்ததால் ரூபாய் 177 கோடி செலவாகி கடும் நிதி நெருக்கடியில் புதுச்சேரி உள்ளது. மத்திய அரசு நிவாரணம் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து மதுபான உரிம கட்டணமும் உயர்த்துவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவிலிருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டாப் நியூமோ வைரஸ் HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இந்தியாவில் பாதிப்பு 13ஆக உயர்ந்தது. தமிழ்நாட்டில் 2 சிறுவர்களுக்கு HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக பரவி வரும் HMPV வைரஸ் தமிழ்நாட்டில் 2 சிறுவர்களுக்கு HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக பரவி வரும் HMPV வைரஸ் தொற்றும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொற்று குறித்து பயப்பட தேவையில்லை எனவும், ஆனால் பாதுகாப்பு வழிமுறைகள் அவசியம் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் HMPV கண்டறியப்பட்டது. சிறுமி தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் உட்பட 10 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களை மீட்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெயசங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் நாகையிலிருந்து மீன் பிடிக்க காரைக்கால் மாவட்டம் கீழ்காசாக்குடி அன்பழகன், 15 வயது சிறுவன் காரைக்கால் மேடு பாண்டியன், வேலாயுதம், மயிலாடுதுறை மாவட்டம் கலைமணி, தங்கதுரை, செல்வகுமார், ரமேஷ், 16 வயது சிறுவன் நாகை சந்திரசேகர், 16 வயது சிறுவன் நாகை ராஜசேகர் ஆகிய 10 மீனவர்கள் சென்றிருந்தனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கடந்த 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டனர். சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை படகுடன் விடுவிக்க முன்னுரிமை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் வருகின்ற 16, 17ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக புதுச்சேரியிலும் ஜனவரி 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்களும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 6 நாட்கள் மக்களுக்கு தொடர்ந்து விடுமுறை கிடைக்கும். இந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் பிப்ரவரி 1 மற்றும் 8 ஆகிய 2 சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையில் நேரடி நியமன மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நேரடி நியமன மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா வில்லியனூரில் நடந்தது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த 2 மாதங்களாக விடுபட்ட இலவச அரிசிக்கான பணம் மற்றும் சிலிண்டர் மானியம் ஆகியவை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் படித்து MBBS படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தற்போது செலுத்தி வரும் நிலையில் கூடுதலாக வரும் கல்வி ஆண்டு முதல் விடுதி மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கு மானிய தொகை 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவி தென்கிழக்கு ஆசிய விளையாட்டில் சிறந்த சாதனை. அரியூர் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி 1ஆம் ஆண்டு MBA மாணவி எஸ். உமா மகேஸ்வரி இந்திய மகளிர் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அணியின் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு நேபாளத்தின் போஹாராவில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய சர்வதேச டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2024-25 இந்திய அணிக்கு பிரதிநிதித்துவம் செய்துள்ளார். இந்திய அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் தங்கப்பதக்கம் வென்றது. இந்த பெருமையான சாதனை குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரர், ராதா ராமச்சந்திரர், நிர்வாக இயக்குநர் ஸ்ரீ PR ராஜீவ் கிருஷ்ணா, செயல் இயக்குநர் மொசுமி ராஜீவ் கிருஷ்ணா, தலைமை செயல் அதிகாரி டாக்டர் வித்யா, முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் டாக்டர் KP ஜெயராமன், MBA துறை தலைவர் அனிதா மற்றும் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் ரா குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு உமா மகேஸ்வரியின் வெற்றியை பாராட்டினர். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உமா மகேஸ்வரி பேசுகையில், எனது டென்னிஸ் பந்து கிரிக்கெட் பயணம் மிக சிறிய வயதிலிருந்தே ஆரம்பித்தது. பள்ளி மற்றும் கல்லூரி காலத்தில் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டு தொடர்ந்து முயற்சிகள் செய்ததன் மூலம் இன்றைய உயரத்தை அடைந்திருக்கிறேன். எனது வளர்ச்சியில் கல்லூரி நிர்வாகமும் ஆசிரியர்களும் மிகுந்த பங்காற்றினர். விளையாட்டிற்கும் கல்விக்கும் சமநிலை கொண்டு செல்லுமாறு அடிக்கடி ஊக்குவித்து என்னை உற்சாகப்படுத்தி வந்தனர். எனது வெற்றிக்கு காரணமான என் ஆசிரியர்களுக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன் என்றார். அவரது இந்த வெற்றியும் உரையாடலும் கல்லூரியின் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தது. பல்வேறு குற்ற வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட வடக்கு குற்றப்பிரிவு காவலர்களை சீனியர் SP கலைவாணன் சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி SP வீரவல்லவன் மேற்பார்வையில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கோரிமேடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சாரம் ஐயப்பன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் கத்தி முனையில் கொள்ளையடித்து சென்றனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட கோரிமேடு போலீசார் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு தலைமை காவலர் ராஜு மற்றும் காவலர்கள் கோவிந்தன், ஹரிஹரன், இசைவேந்தன், ஜெயக்குமார், ராஜசேகர், டேவிட் சுந்தராமன், ஜெயக்குமார், ராஜசேகர், டேவிட் சுந்தரராமன் ஆகியோரை சீனியர் SP கலைவாணன் சால்வை அணிவித்து வெகுவாக பாராட்டி ஊக்கப்படுத்தினார்.
காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சார்ந்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இன்று காரைக்கால் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் இலவச தலைக்கவசம் வழங்கினார். மேலும் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். திருபுவனை காவல் நிலையத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமையில் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை ஆகிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் நேரடியாக சென்று குறைகளை தெரிவித்தும் அதற்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் இதை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்திடவும் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் மற்றும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என கோரிக்கைகளை காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் வைத்தனர். சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் கோரிக்கைகளை முன்வைத்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ரூபாய் 12 கோடியே 98,86,000 நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் வீதம் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தில் மொத்தம் 1,29,886 பயனாளிகளுக்கு ரூபாய் 12 கோடியே 98,86,000 நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை ஊழியர்கள் பங்கேற்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மாதந்தோறும் சித்திரையின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் முத்து, ஆலய நிர்வாகி பர்குணம் மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் குறைதீர்வு கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் எஸ்பிக்கள் வீரபல்லவன், மோகன்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு, சிவில் உள்ளிட்ட பிரச்சினைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீனியர் எஸ்பியிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த சீனியர் எஸ்பி கலைவாணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் கூடாரவல்லி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலில் நேற்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று கூடாரவல்லி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை மாரியம்மன் கோவிலிலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்று இன்று காலை ஸ்ரீ கண்ணன் ரங்கமன்னார் கோதை என்கின்ற ஆண்டாள் சுவாமிகளுக்கு
வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், யாக வேள்வி உள்ளிட்ட திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி, உபயதாரர் தர்பாரண்ய மூர்த்தி, வாசுகி குடும்பத்தினர், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரப்ப கவுண்டர், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி கண்ணன் மற்றும் நம்மாழ்வார் கைங்கரிய சபை ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த பொங்கல் பரிசு தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுபான உரிம கட்டணம் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.